ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி பூந்தி லட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். முதல்ல கடலை மாவு எடுத்து அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் அதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்து எடுங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தண்ணி போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்ல தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் பொரிக்க போக்கலை, அப்போ தான் முத்து முத்தாக புழும் டக்குன்னு புழுந்துடும். அதனால் அதை கொஞ்சம் தண்ணி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிலும் பாருங்கள். இந்த கண்டென்ஸில் அதோட ஆயில் அடுப்பில் வச்சு அது நல்லா ஆயில் சூடாவினதுக்கு பிறகு பூந்தி கரண்டி எடுத்து அதில் இந்த பட்டரை போட்டு இதே மாதிரி முத்து முத்தாக கொட்டுற பதத்தில் அதை பொரித்து எடுத்துக்கோங்க. எங்களுக்கு பூந்தி கரண்டியே இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மல் நாங்கள் பொரிக்கிறதுக்கு எடுக்கிற கரண்டி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலும். அதோட ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி இது பொரித்து எடுத்தால் போதும். மிச்ச நேரம் அதை வைக்காதீங்க. கிறிஸ்பி தன்மை வராமல் கொஞ்சம் மாவு தன்மை மாதிரி இருக்கணும். கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. இதை பொரித்து எடுத்ததுக்கு பிறகு அடுப்பில் பேன் ஒன்று வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சுகர் சிரப் செய்ய போகிறேன். நல்ல சுகரை கரைச்சி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு பாருங்கள், நொர போட போக்கலை இந்த அளவுக்கு எங்கள்கிட்ட சுகர் சிரப் ரெடியாக வைக்கணும். அவ்வளோதான். அதோட நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற பூந்தியை எடுத்து அதை கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் வேணுமெண்டா கேஷ்யூ நட்ஸ் அதுவரை பொரித்து போட்டுக்கோங்க. அதோட சுகர் சிரப் சூடோடு இருக்க போக்கலே பூந்தியை எடுத்து போட்டுட்டு இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கும் விருப்பமேண்டா ஹோமில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.